ஸோ ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி தான் நம்ம யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ, அதாவது பாட்காஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, மை பிரதர். வாங்க அவர்கிட்ட பேசி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹலோ ப்ரோ, வெல்கம் டு மை சேனல். தேங்க்யூ ப்ரோ, என்ன இன்வைட் பண்ணதுக்கு என்ன சேனலுக்கு. எப்படி இருக்கீங்க? எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது ப்ரோ. உங்கள் ஜேர்னி எப்படி போகுது? நல்லா போயிட்டுருக்கு ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நான் ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அது கேட்கலாமா? ஷோர் ப்ரோ, கேளுங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப் உருவாக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷன் என்ன காரணம், என்ன எய்மிங்? ப்ரோ அது வந்து நார்த் சைடில் ஜேசன் கார்டியோலா அப்படின்ற ஒரு அத்லீட் இருக்காரு. இந்த வருஷம் தான் இப்போ யூனிவர்சிட்டி கேம்ஸில் விளாண்டுட்டு வந்தார். அவர் எப்படின்னா, அவர் என்னென்ன பண்ணுறாரோ, என்னென்ன ட்ரைனிங் பண்ணுறாரோ அதெல்லாம் எடுத்து போகிறாரு. அப்போ நானும் யோசித்தேன், எனக்கும் ஸ்போர்ட்ஸ் தெரியும், ஒரு 6 இயர்ஸாக இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கேன். அப்போ நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஏன் சொல்லித்தரக்கூடாது? அவர் வந்து நார்த் சைடு ஹிந்தி, அவர் ஹிந்தின்றதால ஹிந்தி சைடு சொல்லி கொடுத்தவர். நம்ம தமிழ் சைடில் யாருமே இல்லை. இது வரைக்கும் என்ன மாதிரி பண்ணுறது தமிழ் சைடில் நம்ம யாருமே இல்லை. ஸோ நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல ரெண்டுத்துலையுமே. குட் ப்ரோ. அதே மாதிரி உங்களுக்கான ரீச் இருக்கா? நல்லபடியாக வீடியோஸ் எல்லாம் போதா? நல்லபடியாக இது பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, இப்போ தான் ஒரு 21 வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ராப்பராக நான் பண்ணுறேன்னா கேட்டால் கண்டிப்பாக இல்லை, நான் ப்ராப்பராக பண்ணல. ஏன்னா 15 நாள் வீடியோஸில் வந்து நான் ஒரு 8 நாளோ 9 நாளோ தான் வீடியோவே போட்டிருப்பேன். மற்ற நாள் எல்லாமே நார்மல் வீடியோ தான் போட்டேன். அதனால் அந்தளவுக்கு ரீச் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நார்மலான ஒரு ஆடியன்ஸ் வந்து நார்மலாக பார்க்குறாங்க. ஓரளவுக்கு ஓரளவுக்கு இருக்கு ரீச். ஆனால் அத்லெட்டிக் பார்க்குற மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்களா? அத்லெட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறது மாதிரி? இல்லை ப்ரோ, நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அத்லெட்டிக்ஸ்க்கு அந்தளவுக்கு ரீச் இல்லை. ஃபுட்பாலுக்கும் சரி அத்லெட்டிக்கும் சரி. கிரிக்கெட்டுக்கு இருக்கிற மாதிரி நம்ம இந்தியாவில் ரீச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. ஏன்னா கிரிக்கெட்ன்றது வந்து வேர்ல்டு வைடாக பாப்புலர் பண்ணிட்டாங்க. பாப்புலர் ஆச்சோ இல்லையோ அதை பாப்புலர் பண்ணிட்டாங்க. ஆனால் அத்லெட்டிக்ஸ்க்கு ப்ராப்பரான கிரவுண்டும் கிடையாது, சோர்ஸஸும் கிடையாது. ஆனால் அத்லெட் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கிரிக்கெட்டர்ஸை விட இந்தியாவில் அத்லெட்டிக்ஸில் விளையாடுற பிளேயர்ஸோட எண்ணிக்கை தான் ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து ஒன்றும் புரியல எப்படி இருக்குன்னு. நம்மளோட கண்ட்ரியோட க்ரோத் வந்து ஸ்போர்ட்ஸால் அதிகமாகும், ஆனால் அத்லெட்டிக்ஸால் அதிகமாகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உண்மைதான். ஆனால் அத்லெட்டிக்கில் ஒலிம்பிக்கில் போனால் அதிகமான கோல்ஸ் மெடல் வரதில்லை. அது பிளேயர்ஸோட தப்பா இல்லை கவர்மெண்ட்டோட தப்பானே தெரியல. இது வந்து மொத்தமாக மேனேஜ்மெண்ட்டோட தப்பு தான். பிளேயர்ஸ் வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் நம்ம கிட்ட ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் யாருமே வெளியே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம கிட்ட சோர்சஸ் இல்லை. ஓகே. நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ட்ரெயின் பண்ணால் அவங்கள நிறைய பேர் வருவாங்க, வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு சரியாக பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஆள் இல்லை நம்மகிட்ட. இப்போது ஜாப்பனீஸ் சைனீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வராங்க, 4 வருஷம் ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணுறாங்க, 200 கோல்டு மெடல் 250 கோல்டு மெடல் மட்டுமே அடிச்சுட்டு போகிறாங்க. நம்ம இந்தியா லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 50 வருஷம் ஒலிம்பிக்கில் 4 கோல்டு மெடல் 5 கோல்டு மெடல், அவ்வளோதான். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. நீரஜ் சோப்ரா தான் இப்போ ரீசெண்டாக கோல்டு அடிச்சார். வேற யாரையாவது சொல்ல முடியுமா அவங்களால நீரஜ் சோப்ராக்கு முன்னாடி இவங்க கோல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஆள் யாராவது சொல்ல முடியுமா? கஷ்டம்தான். ஆனால் இப்போ கூட துப்பாக்கி சொல்லல தமிழ்நாடு பிளேயர் போய் அடிச்சு வந்திருக்காங்க. இப்போதான் வராங்க, கொஞ்சம் க்ரோத் ஆகி வந்துகிட்டே இருக்கு. அதை நமக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி சைனாலெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி சின்ன வயசுலேருந்து அவங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கெல்லாம் சின்ன வயசுல என்னன்னா கோலி பம்பரம் அந்த மாதிரி விளாண்டுருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் போயிடுறாங்க. அத்லெட்டில் அவ்வளோ ஆள் இல்லை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், இந்தியாவிலும் சரி. அதனால் சைனாவில் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்கள ட்ரெயின் பண்ணி வராங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம ஊரில் எப்படின்னா, ஒருத்தவன் ஸ்போர்ட்ஸில் இருக்கான், அவன் ஸ்கூலுக்கு போகிறான், அவனுக்கு நாளைக்கு காம்படிஷன் இருக்குது. ஆனால் முன்னாடி நாள் எக்ஸாம் இருக்குன்னா அவன் அந்த எக்ஸாம் எழுதிட்டு அந்த காம்படிஷனுக்கே போகணும். ஆனால் மற்ற கண்ட்ரீஸில் அப்படி இல்லை. இப்போ 6th 7th படிக்கும் அந்த ரேஞ்சிலேயே அவன் ஸ்போர்ட்ஸில் இருக்கான், அவனை மொத்தமாக ஸ்போர்ட்ஸை தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா அதான் அவனோட கரியர், அவனுக்கு அதான் வரும், அவனுக்கு எது வருதோ அவனால் அதான் பண்ண முடியும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒலிம்பிக் லெவலில் போய் கோல் அடிக்க முடியும். நம்ம இங்கே இருந்துட்டு நீ ஸ்கூலுக்கும் படி, ஸ்கூலுக்கு போகிற தப்பு இல்லை, கண்டிப்பாக எஜுகேஷன் முக்கியம் தான். எஜுகேஷனும் முக்கியம், அட் த சேம் டைம் ஸ்போர்ட்ஸும் முக்கியம். ஏன்னா ஒருத்தனுக்கு எஜுகேஷன் மட்டும் வச்சு அவனோட லைஃப். இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, நானும் ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு ஸ்போர்ட்ஸ் வருது, உங்களுக்கு படிக்க நல்லா வருது. உங்கள் நம்ம 2 பேரும் கம்பேர் பண்ணால் அது எந்த விதத்தில் கம்பேரிசன் ஆகும்? நான் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கேன், நீங்கள் எஜுகேஷன் நல்லா இருக்கீங்க, அது ப்ராப்பரான கம்பேரிசனே இல்லை. ஆனால் உங்கள் நம்ம 2 பேரும் வச்சு கம்பேர் பண்ணால் அது எந்த விதத்தில் லாஜிக்காக இருக்கும்னு நினச்சி பாருங்க. அது தப்பு. உண்மைதான். அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க சிறப்பாக இருக்கணும், அவ்வளோதான். வேற எதுவும் பெருசாக இல்லை. இந்தியாவில் ஃபிட்னஸ் லெவல் பீப்புள் எப்படி இருக்குது? அதே மாதிரி ஒர்க் போகிறவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியல சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எப்படி அதுக்கான சொல்யூஷன்? ப்ரோ ஜஸ்ட் திங்க், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நம்மள்ட்ட இருக்குது. சூரியன் ஒரு பக்கம் உதிச்சு மறைஞ்சி ஒரு பக்கம் நிலாவே வருது. 24 மணி நேரம் இருக்குது. இப்போ நீங்கள் காலேஜ் போகிறோன்னு வச்சுக்கோங்க, காலேஜ் போகிறதுக்கு ஒரு 8 hours. நீங்கள் இப்போ ஒர்க் போகிறீங்கன்னா ஒரு 10 hours வச்சுக்கோங்க. மீதி 10 hour போச்சுன்னா மீதி உங்கள்கிட்ட எவ்வளோ மணி நேரம் இருக்குது? 14 மணி நேரம் இருக்குது.
இந்த 14 மணி நேரத்துல நீங்க 7 மணி நேரம் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரோ டிராவலிங்லாம் இருக்குல்ல இன்னும். சரி ஓகே ப்ரோ, 12 மணி நேரம் வச்சுக்கோங்க. 12 மணி நேரம் போச்சுன்னா மீதி 12 மணி நேரம் உங்ககிட்ட இருக்கு. அந்த 12 மணி நேரத்துல நீங்க 7 மணி நேரம் தூங்குறீங்க, மீதி 5 மணி நேரம் உங்க கையில இருக்கு. 5 மணி நேரத்துல 45 நிமிஷம் ட்ரைனிங் மட்டும் உங்களால ஒதுக்க முடியலாம். அப்புறம் என்ன பர்பஸ்ல இருக்கு உங்க ஃபிட்னஸ் லெவல்ன்ற நீங்க நினைச்சு பாருங்க. உண்மைதான். இன்னைக்கு நம்ம ஃபிட்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டோம்னா அது நாளைக்கு தான் நம்மள சஃபர் பண்ணும். இப்போ எதுவுமே தெரியாது, இப்போ எல்லாமே நார்மலா தான் இருக்கும். நம்மள ஹெல்த் கண்டிஷன் வந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் நார்மலாவே இருக்கும். அதுக்கப்புறம் போகும்போது ஒரேடியா டவுன் ஆக்கி விட்டுரும். அந்த டைம்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ண மட்டும்தான் ஃபியூச்சர்ல நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்மளால பாத்துக்க முடியும். ஒரு 50+ போகும்போது நீங்க நார்மலா எந்த ஒரு பேட் கண்டிஷனும் ஆகாம இருக்கணும்னா நீங்க எப்பயிலேருந்து உங்க ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ப்ரோ, என்னோட ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி என் சேனலுக்கு பாட்காஸ்ட் பண்ண வந்ததுக்கு. நன்றி ப்ரோ. இன்னும் கேட்க வேண்டிய கொஸ்டின்லாம் நிறைய இருக்கு, நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே, ஸ்டே டியூன், ஸ்டே ஃபிட், சப்ஸ்கிரைப்.